ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, சந்தோஷமான செய்தியோட ஒரு மங்களகரமான விஷயத்தை பற்றி சொல்வதற்காகவே இந்த வராகி அம்மா மஞ்சள் குங்குமத்தோட உன்னை பார்க்க வந்திருக்கேன். சந்தோஷத்தோடு இதை பெற்றுக்கொள். இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. அதனால் உன் சூழ்நிலை மாறப்போகுது. என் அருளை உனக்கு அள்ளி கொடுத்து இனி எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்ப்பது போல உனக்கு நல்லபடியாக முடிச்சு தரப்போகிறேன். உன் மனசுக்கு பிடிக்காத விஷயங்களாக உன் வாழ்க்கையில் நடக்குதுன்னு கவலைப்பட்டாயல்லவா? இதோ அத்தனையும் மாற்றி அமைச்சு உனக்கு பிடிச்ச விஷயங்களை, உன் வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடிய விஷயங்களை நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். எப்போதும் இந்த உலகத்தில் இருக்க சில பேர் தப்பே செஞ்சாலும் தான் செஞ்ச தவறை மறைச்சிட்டு அடுத்தவங்க மேலே தப்பு இருப்பதாக அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் செஞ்ச தவறை ஒத்துக்காமல் அடுத்தவரை குறை சொல்லும் மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக ஒதுங்கிடு. ஏன்னா அவங்க எப்போ வேணும்னாலும் ஓ மேலேயும் அந்த பழியை போட தயங்க மாட்டாங்க என் செல்லமே. நீ பேசுகிற வார்த்தைகளை வச்சே ஓ மேலே தான் தப்புன்னு திருப்பி போடுறதுக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என் அன்பு பிள்ளையான உனக்கு பெருசாக பேச்சு சாதுரியம் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பாக அன்பாக பாசமாக பேசுவியே தவிர பொய்யா பாசம் காட்டி வேஷம் போடவும் நடிக்கவும் உனக்கு தெரியாதனால தானே இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் பேச தெரிஞ்ச பொய்யான பகல் வேஷம் போடும் அந்த நாடகக்கார மனிதர்கள் சுலபமாக உன்னை கஷ்டப்படுத்துறதையும் சுலபமாக பழியை உன் மேலே தூக்கி போடுறதையும் உன் மனசு நோக்கும்படியாக விஷயங்களை செய்வதையும் இந்த வராகி அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் உன்னை வாழ்க்கையில் வெற்றி பெற வைப்பேன். நீ வெற்றி பெற்று உயர்ந்து நிற்கிறத பார்த்து உன்னை வெறுத்தவர்களே வியந்து ஆச்சரியப்பட தான் போகிறாங்க. அதே போல் உன்னை குறை சொன்னவங்களும் இப்போது நிறைவாக உன்னை புகழ்ந்து பாராட்டும்படி நான் செய்வேன் என் செல்லமே. இப்போது நீ பொறுப்பாக மாற வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஏன்னா உன் குடும்பம் உன்னை மட்டும்தான் நம்பி இருக்குன்றதை நீ முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். சில அற்ப விஷயங்களை பற்றி யோசிக்காமல் ஆசைப்படாமல் உன் வாழ்க்கையில் உனக்கான லட்சியம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. நீ செய்ய வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் நிறைய இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறத கேளு. அடுத்தடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கை எப்படி நகர்த்திட்டு போகிறதுன்னு யோசி. நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் நீ உன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளும்போது உன் வாழ்க்கை மிக அழகாக அற்புதமானதாக இருக்கும். முயற்சி செஞ்சு தோத்தவங்க இருக்கலாம், ஆனால் இந்த வராகியை வணங்கி தோத்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. உன் மன ஓட்டம் நான் அறிவேன். கண்டிப்பாக நீ கவலைப்படும்படி எதையும் நடக்க விட்டுட மாட்டேன். எல்லாத்தையுமே உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுக்குறேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு பரிசாக தான் இப்போது நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். அதே போல் நீ ஆசைப்பட்டதும் எதிர்பார்த்ததும் கூட கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும். உனக்கு எது நல்லதுன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். நீயே வேணாம்னு சொன்னாலும் இந்த வராகியம்மா உனக்கானதை, உனக்கு நல்லதை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேனேன் செல்லமே. உனக்கு எது நல்லதோ, எது உனக்கு பிரியமானதோ விருப்பமானதோ அதை நிச்சயமாக இந்த வராகியம்மா நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ செய்யும் செயல்கள் சரியாக இருக்கும்போது அதற்கு எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தாண்டி உனக்கான வெற்றியை நான் கொடுத்தே தீருவேன். உனக்கு எதிர்ப்புகளை கண்டு பின்வாங்காதே. தைரியமாக மன உறுதியோடு உனக்கான உழைப்பை நீ செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை கொடுத்தே தீருவேன். மன உறுதியோடு உழைப்பை மேற்கொள்கிற உனக்கு கூடிய சீக்கிரம் மிக பெரிய அளவில் வெற்றி வந்து சேரும். நீ தனியாக இல்லை என் செல்லமே. இந்த வராகி அம்மா நானும் உனக்கு துணையாக தான் இருக்கேன். உனக்காக யாரும் இல்லைன்னு நீ தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டாம். நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்கி தர்றேன். உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளை எல்லா நேரமும் உன்னால் சரி செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் ஏன் இப்படி நடக்குது, எதுக்கு இப்படி நடக்குதுன்ற புரிந்து கொள்ளும் சக்தியும் உணரும் விதத்தையும் யாராலும் தடுக்க முடியாது. ஒரு விஷயம் நீ நினச்சதற்கு மாறா எதிராக நடந்ததுன்னா அதற்குரிய காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக செய்ய வேண்டிய செயல்களை செய்ய பழகு. நடந்து முடிஞ்சதையே
யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காதே என் செல்லமே. உன் கடன் பிரச்சனையிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும், உன் மனம் அடையும் வேதனைகளிலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் அனைத்திலும் இருந்தும் உன்னை விடுவிக்க இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். நீ கவலைப்படாம நம்பிக்கையோட மகிழ்ச்சியாக இருந்தாலே போதும். உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுத்து துன்பமற்ற இன்பமான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நீ அக்கறை கொள்ளும் விஷயங்களில் முழு மன உறுதியோட கவனத்தோடு செயல்படும் போது கண்டிப்பாக இந்த வராகியம்மா நானும் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்குற விஷயத்த உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேனேன்னு சொல்லவே. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்தடுத்த நிலைமைக்கு உயர்த்தி கொண்டு போக வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்குள்ளேயே நீ யாருங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீன்னா மற்றவங்க உன்னை பற்றி சொல்கிறதே எல்லாம் நீ பெருசாக நினைக்க மாட்டாயல்லவா. உன்னால் முடியாது, உனக்கு புத்திசாலித்தனம் கிடையாது, திறமை கிடையாது, நீ முட்டாளு, அப்படி இப்படின்னு இந்த உலகம் உன்னை என்ன சொன்னாலும் நீ யாருங்கிறது உனக்கு தெரிஞ்சால் போதும். நீ சரியாக உன் திறமையை பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டும்போது இதே உலகமும் அதில் இருக்க மனிதர்களும் தான் சொன்னது தப்புன்னு உணர்ந்து கொள்வார்கள் அல்லவா. கூடிய சீக்கிரமே உனக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்குறேன். தன்னம்பிக்கையோட நீ தைரியமாக இருந்தாலே உனக்கான நன்மைகள் மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரும். கூடிய சீக்கிரம் நீ சந்தோஷப்படும்படியாக சில நல்ல நிகழ்வுகளையும் நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உன்னை தொடரும் துயரங்கள் யாவும் இன்றோடு உன்னை விட்டு விலகி போக போகுது. நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக இந்த வராகியம்மா வாழ வைக்கிறேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ என் மேலே நம்பிக்கை வச்சிருந்ததுக்கான பலனை கூடிய சீக்கிரம் பெறுவாய் என் செல்லமே. உன்னையும் உன் குடும்பத்தையும் தாங்கி பிடிக்க இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் நிம்மதியாக இருக்கணும். வாழ்க்கைங்கிறது மிகவும் குறுகிய காலம்தான். அதை எப்படி வாழணுங்கிறது மட்டுமே நீ யோசிக்கணுமே தவிர வாழ்க்கை சுமாராக இருந்தாலும் மோசமாக இருந்தாலும் அதை பற்றி யோசிக்கவோ கவலைப்படவோ வேண்டாம். ஏன்னா நான் நினச்சேனா, நான் மனசு வச்சேனா ஒரு நொடியில் உன் வாழ்க்கையை அழகாக்கி அற்புதங்களை நிகழ்த்தி கொடுத்துருவேன். நீ எந்த செயலை செய்தாலும் முழு மனசோட திடமான நம்பிக்கையோட உன் திறமையை வெளிப்படுத்தும் விதமாக வேலை செய். நிச்சயம் என் அருளால் உனக்கு வெற்றிகள் வந்து சேரும். என் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ நினச்ச காரியமெல்லாம் நீ நினச்ச உடனே நடக்கணும்னு அவசரப்படாமல் பொறுமையாக இரு. ஏன்னா எந்த விஷயம் எப்போ நடந்தால் உனக்கு சரியாக வரும்னு எனக்கு தானே தெரியும். எல்லா விஷயங்களும் நீ நினச்ச உடனே நடந்துட்டா அது உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தான் கொண்டு வந்து சேர்க்கும். அதனால தான் உனக்கான மாற்றங்களை நல்ல நேரத்தில் உரிய விதத்தில் உன் கைகளில் ஒப்படைக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ நினச்சது ஒருபோதும் நடக்காமல் போகாது. நிச்சயமாக உனக்கான நல்லதை இந்த வராகியம்மா நடத்தி கொடுக்குறேன். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீ மனசு சோர்ந்து போகாதே. உனக்கு தேவையான பாதையை நான் சமநிலைப்படுத்தி கொடுப்பேன். உன் மனசில் நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது எதிர்ப்புகளை தாண்டிய வெற்றியை மிக பெரிய அளவில் நீ பெறுவாய் என் செல்லமே. கவலையும் கஷ்டமும் இல்லாத வாழ்க்கையை கடவுள் யாருக்கும் நான் கொடுப்பது இல்லை. ஆனால் அந்த கவலையை கடந்து நிம்மதியாக வாழக்கூடிய இதயத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். நீயும் மனசை நிம்மதியாக வச்சுக்கோ. மெல்ல மெல்ல உன் கஷ்டங்களிலிருந்து நான் உனக்கு விடுதலையை கொடுக்குறேன். நீ வாழவே கூடாதுன்னு நினச்சவங்க முன்பாகவே உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுவேன். உன்னால் என் ஆலயத்துக்கு வர முடியாட்டி என்ன? உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொன்னினா போதும். என்கிட்ட சொல்லாவிட்டாலும் உன் மனதிலிருந்தே அதை நான் புரிந்து கொள்வேன். உனக்கு வேண்டியதையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா. உனக்கு எது சரியோ அதை நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். நீ எதிலும் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம். உனக்கான வேலைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உன் பாதையில் தடுமாற்றம் இருக்கவும் கூடாது, தவிப்பு வரவும் கூடாது. நீ செய்யும் செயல்களை சரியாக மன உறுதியோடு நீ செய்யும்போது உன் வாழ்க்கை பயணத்தை இனிமையாக்கி உனக்கான நல்லதை நானே நடத்தி கொடுத்துருவேன். ரொம்ப நாளாக நிறைவேறாத உன் வேண்டுதல்களை எல்லாம்
இப்போது இந்த வராகி அம்மா நிறைவேற்றி கொடுக்குறேன். மீளவே முடியாது நினச்ச பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் உனக்கு நான் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். நீ எப்போது என்ன நினச்சாலும் நான் உனக்காக ஓடி வந்து நிற்பேன் என் செல்லமே. எந்த விஷயத்தை நினச்சி பயந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அந்த விஷயத்தில்தான் இப்போது ஒரு அற்புதம் நடக்க போகுது. அதனால் நீ பயப்படாமல் தைரியமாக இரு. இப்போதே நீ எதிர்பார்த்த உன் வேண்டுதலை நிறைவேற்றி உனக்கான அந்த மங்களகரமான நல்ல விஷயத்தையும் என் ஆசீர்வாதத்தோடு உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். நீ போராடி கொண்டிருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையை இந்த வராகி அம்மா தீர்த்து வைக்க போகிறேன். நீ ஒருபோதும் பிரார்த்தனை செய்வதை மட்டும் நிறுத்திடாத. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வருவேன். உனக்கு பிடிச்ச மகிழ்ச்சியான வாழ்க்கையவே நான் உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன் என் செல்லமே. உன் மனவேதனைகளுக்கு காரணம் பாதி உன் கற்பனைகள் தான். நீயாகவே அதையும் இதையும் யோசித்து கற்பனை செஞ்சுக்கிட்டு எதிர்மறை எண்ணங்களின் விளைவாக வருத்தப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு இரு. உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகி அம்மா அழகாக சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். நீ கேட்டதை விட இப்போ நான் உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கை நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும். உனக்கு எதிராக இருப்பவர்களையெல்லாம், உனக்கு எதிராக மாற்றி பேசுகிறவங்களையெல்லாம் நீ எதிரிகளாக நினைக்க வேண்டாம். ஏன்னா யார் எப்போ எதிரியாக மாறுவாங்க, எதிரி எப்போ நல்லவனாக மாறுவாங்கன்றதை சொல்ல முடியாது. உடன் இருப்பவர்கள் எல்லாரும் உறவுகளும் அல்ல, எதிரில் இருக்கிறவங்க எதிரிகளும் அல்ல. காலமும் சூழ்நிலைகளும் தான் யாரை எப்படிப்பட்டவங்களா மாற்று போகுதுன்றதை உனக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். உனக்கு கொடுப்பதையெல்லாம் இந்த வராகி அம்மா சிறப்பாக நிறைவாக கொடுப்பனே தவிர எந்த விதத்திலும் உனக்கு நான் குறை வைக்க மாட்டேன் என் செல்லமே. இப்போது கூட என் அருளால் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். இன்று முதல் உனக்கு ராஜ வாழ்க்கையை கொடுத்து உன்னை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைக்க போகிறேன். யாராவது ஒருவருடைய குணம் சரியில்லை, அவருடைய செயல்களோ நடத்தையோ உனக்கு பிடிக்காட்டி நீ அமைதியாக அவர்களை விட்டு ஒதுங்கி போகிறது தான் நல்லது. இல்லாட்டி அவங்களுக்கு சரிக்கு சமமானன்னு நீ சண்டை போட்டாலும் சரி, அல்லது அவங்க கூடவே இருந்தாலும் சரி, அவர்கள் அளவுக்கு நீயும் தரம் தாழ்ந்து போயிடுவ. இவங்க கெட்ட மனிதர்கள்னு தெரியும் போது அவர்களை விட்டு ஒதுங்கி நிற்க கற்றுக்கோ. நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடப்பதற்கு தாமதமானாலும் அதை நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். இனி வருபவை எல்லாம் உனக்கு நல்லதாக இருக்கும்படி நான் செய்கிறேன். உனக்கு யாராவது நம்பிக்கை துரோகம் செஞ்சு வீழ்த்த நினைச்சாலும் நீ அதுக்காக மன நிம்மதியை இழந்து விடாதே. உன் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெற வைப்பேன் என் செல்லமே. நீ ஒரு விஷயத்தை உண்மையாக ஆழமாக நேசிக்கும் போது அதை நீ அடைவதற்கான வழிகளை எல்லாம் இந்த வராகி அம்மா நான் உன் கண்களில் காட்டுவேன். உனக்கு துணையாக இருந்து உதவி செஞ்சு நீ எதிர்பார்க்கிற விஷயங்களை நானே உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தர்றேன். நீ துவண்டு போகும்போதெல்லாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, இதுவும் கடந்து போகும், எல்லாமே சரியாகுன்றத உன் மனசு முழுக்க நீ என்கிட்ட கொடுத்துட்டதானே, அப்புறம் எதுக்காக அடுத்தவங்க கிட்டே எதையோ எதிர்பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க? என் அன்பு குழந்தையான உனக்கு எது தேவையோ, என்ன பிடிக்குமோ அதை நானே உனக்கு கொடுக்குறேன். நீ எப்போதும் மனசை மட்டும் தெளிவாக வச்சுக்கிட்டு நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்ற புரிதலோடு இரு. உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாய் வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ வாழ்க்கையை பார்த்து பயப்படாதே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய நல்ல மாற்றத்தோட வெற்றியை பெற தயாராகு. உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதும் உன்னை மன நிறைவோடு வாழ வைக்க வேண்டியதும் என்னுடைய கடமை அல்லவா? உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நீ சாதாரணமாக நினைக்க வேண்டாம். மாற்ற முடியாததையும் மாற்றக்கூடிய சக்தி உன் பிரார்த்தனைக்கு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு ஆழமாக பிரார்த்தனை செஞ்சினா அதற்குரிய பலனாக உன் பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி கொடுத்தே தீர்வேன். வேகமாக ஓடிக்கிட்டே இருந்தினா நீ போய் சேர வேண்டிய இடத்தின் தூரம் குறையும் அல்லவா? வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாயோ அந்த அளவுக்கு வெற்றி உன்னை தேடி வரும். அதனால் சும்மா உட்காராமல் சுறுசுறுப்போட வேலை செய். உனக்கான முயற்சிகளை நீ தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக அதற்குரிய பலனை நான் கொடுத்தே தீருவேன் என் தங்கமே. உனக்கு யாராவது கெட்டது செஞ்சாலும் ஏமாத்தினாலும் துரோகம் செஞ்சாலுமே கூட
நீ அவர்களை பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இருந்தாலே போதும். ஏன்னா யாருக்கு எப்போ எதை செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். காலம் போல மிக கொடூரமாக தண்டனை கொடுப்பவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஒவ்வொரு மனிதன் செஞ்ச நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காலமே உரிய தண்டனையை கொடுக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா உனக்குள்ள கெட்ட எண்ணங்களோ ஆணவமோ பொறாமையோ பேராசையோ இல்லாமல் பார்த்துக்கோ. இது இல்லாமல் நீ நிம்மதியாக வாழ முடியும். உன் வலியையும் வேதனையும் போக்கி உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெற்றிகளை கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இழந்ததை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். இறை நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அதை வேறொரு வடிவத்தில் நானே உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன். நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கை மாறும், நிச்சயம் நானே அதை மாற்றுவேன். என்னையே கதின்னு நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட்ட மாட்டேன். நீ பலகாலமாக ஏங்கி கேட்ட ஒன்றை தான் இன்று உனக்கு பரிசாக கொடுக்க போகிறேன். கூடிய சீக்கிரமே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். உனக்காக பல அதிசயங்களை நடத்தி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன் என் செல்லமே. உனக்கு பிடிச்சதையே நான் உனக்கு வரமாக கொடுக்க போகிறேன். நீயும் அதை மன நிறைவோட மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகு. உன் மனசு சொல்கிறதப்படி நீ கேட்டு நடக்கும்போது நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து வழிகாட்டி உன் வாழ்க்கையில் நன்மைகளை உண்டாக்கி தருவேன். என் வராகி அம்மா என் கூடவே இருக்காங்க. அவங்க என் மனசுக்குள்ளேயே இருந்து வழிகாட்டி எனக்கான வெற்றிகளை பெற்று தருவாங்கன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தீனா உனக்கான நல்லது அனைத்தையும் நானே முன்னின்று நடத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் என் செல்லமே. ஓம் வராகி போற்றி.